இந்த தெய்வத்தை வணங்கினால் 100% குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தின் பெயரை 3 முறை டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கடவுளின் அனுகிரகம் கிடைக்கும். வாங்க. கர்ப்பம் தரிப்பது தொடர்பான கோளாறுகளை இடையூறுகளை நீக்கும் ஒரே தலமாக திருக்கருவாரூர் கற்பரட்சாம்பிகை தலம் உள்ளது. கமெண்ட்ல கற்பரட்சாம்பிகை அப்படின்னு 3 முறை டைப் பண்ணுங்க. அந்த கற்பரட்சாம்பிகை உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்வாள். இத்தலம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. இத்தலத்துக்கு ஈசனான முல்லைவன நாதர் வினை பயனால் ஏற்படும் வியாதிகளை தீர்ப்பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலையும் உள்ள ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பிரசவ வலி வரும்போது கற்பரட்சாம்பிகையை மனதில் நினைத்து கொண்டு காணிக்கை பணம் தனியாக எடுத்து வைப்பதை வழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருக்கருக்காவூர் வந்து கற்பரட்சாம்பிகைக்கு அந்த காணிக்கையை செலுத்துகிறாங்க. இங்கு தலநாயகராக கற்பக விநாயகர் இருக்கார். தல வரலாறு, அதாவது இந்த கோவில் வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. முன்பொரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள வெட்டாற்றின் தென்கரையில் நிருத்துவர் அப்படிங்கிற முனிவர் தன்னோட மனைவியோட வேதிகையோட வசித்து வந்தாங்க. கருவுற்றிருந்த மனைவியை ஆசிரமத்தில் அவர் விட்டுட்டு நிருத்துவ முனிவர் வெளியே போயிருந்தார். அந்த நேரம் பார்த்து ஊர்த்துவ பாதர் அப்படிங்கக்கூடிய முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து உணவு கேட்டார். கருவுற்றிருந்த வேதிகை உடல் சோர்வு காரணமாக எழுந்து வரதில் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இதை அறிஞ்ச ஊர்த்துவ பாதர் வீட்டில் இருந்த பெண் தன்னை அலட்சியப்படுத்தியதா நினச்சி சாபம் விட்டுட்டு போயிட்டாரு. முனிவரோட சாபம் காரணமாக வேதிகையின் கரு களைஞ்சிடுச்சு. இதனால் வேதிகை செய்வதறியாது திகைத்தாள். அதுக்கப்புறம்தான் நித்தம் வணங்கும் அம்பிகையிடம் தனது நிலை குறித்து வேண்டி முறையிட்டாள். அன்னையும் காக்கும் கடவுளாக எழுந்தருளி வேதிகையின் உடலில் இருந்த அகன்ற கருவை ஒரு குடத்துக்குள் வைத்து ஆவகனம் செய்து முழு குழந்தையாக உருவாகும் நாள் வரை காத்தாள். பின்னர் அந்த குழந்தைக்கு நைதுருவன் அப்படிங்கிற பெயரிட்டு பெற்றோரிடம் சேர்த்தாள். அந்த அம்பிகை இறைவியின் அருளை கண்டு மகிழ்ந்த வேதிகை தலத்தில் கற்பரட்சாம்பிகையாக எழுந்தருளி உலகில் கருத்தரித்தவர்களையும் கருவையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினால் தல வரலாறு சொல்கிறது. உங்களுக்கு அடிக்கடி கரு சிதைவு ஏற்படுதுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதனால் கரு சிதைவுற்று மகப்பேறின்றி இருப்போர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மகப்பேறு அடைகின்றனர். இத்தலத்தை வழிபடுவோர் குறை பிரசவம் ஏற்படுவதில்லை, கற்ப வேதனை மிகுதியாவதில்லை, கருவுடன் மரணமடைவோரும் இல்லை. கருவை தருவதும் காப்பதுமாகிய அருள் திறன் பொருந்தி அம்பாள் விளங்குகிறாள். காவிரியின் தென்கரையிலுள்ள பஞ்ச ஆரண்யங்களுள் இதுவும் ஒன்று. இத்தல அம்பாளுக்கு சுத்தமான நெய்யால் தீபமிட்டு நெய்யால் அம்பாள் திருவடியில் அபிஷேகம் செய்து அந்நெய்யுண்டால் குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை மக்களிடையே உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள 18வது திருத்தலமாகும். திருக்காலவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவி வனம், முல்லை வனம், திருக்கருக்காவூர், கற்பூரி என்று பல பெயர்களால் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தலத்தில் பிரம்மன், கௌதமர், மன்னர் குசத்துவசன், சங்குகர்ணன், நிருத்துவ முனிவர் முதலியோர் வாழ்ந்து சிவ பூஜை செய்ததாக வரலாறு இருக்குது. முல்லைக்கொடியை தலவிருட்சமாக கொண்ட தலம், அதனால் இத்தலம் மாதவி வனம்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். இதனாலவே இறைவனோட அருள் முல்லைவனநாதர்
அப்படின்னு மாதவீனேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. கோவிலோட முகவரி அருள்மிகு முல்லைவனநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீ கற்பரட்சாம்பிகை சன்னதி, திருக்கருக்காவூர், அஞ்சல், பாபநாசம் தாலுகா, தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சையிலிருந்து திருவாரூரிலிருந்தும் இக்கோவிலுக்கு செல்ல போக்குவரத்து வசதிகள் இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக பல வருடமாக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்றவங்க ஒரு முறை இந்த கோவில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.